1980 காணாமல் போன மகேந்திரா 7 அப்படிங்கிற கப்பல் திடீர்னு 40 வருஷம் கழித்து கடலோரத்தில் தென்படுது. கப்பல் முழுக்க துருப்பிடிச்சு போயிருக்கு. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா கப்பலோட இன்ஜின் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம கதையோட ஹீரோ விக்ரம் ஒரு நேவி ஆஃபீஸர். இவனோட டீம் அந்த கப்பலை சோதனை செய்ய உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான வாடை அடிக்குது. அது அழுகி போன மீன்களோட வாடை இல்லை, அது ஏதோ ஒரு பழைய கெமிக்கல் வாடை. கப்பலோட டைனிங் ஹாலுக்குள்ளே விக்ரம் போனான். அங்கே இருந்த தட்டுகளெல்லாம் சாப்பாடுகள் அப்படியே இருக்குது. காபி கப்பில் இருந்து இன்னும் புகை வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு மனுஷன் கூட இல்லை. சாப்பாடு சூடாக இருக்குன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே ஆட்கள் இருந்திருக்கணும். ஆனால் 40 வருஷமாக காணாமல் போன கப்பலில் இது எப்படி சாத்தியம்? அங்கே இருந்த ஒரு டைரி குறிப்பில் கடைசியாக எழுதப்பட்ட வாசகம், கடல் இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது, ஆனால் கீழே இருந்து ஏதோ ஒன்று எங்களை கவனிக்குது.